இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படுகிறார்கள். துன்பங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல, அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கைனாவே அது பொய் அறிக்கையாத்தான் இருக்கும். ஆனா 525 அறிவிப்புகளை பக்கம் பக்கமா வெளியிட்டு இன்றைக்கு 50 மாத காலம் மக்களை ஏமாற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு 525 அறிவிப்புல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார். முழு பூசணிக்காக தட்டில் மறைச்ச மாதிரி, முழு பூசணிக்காவை சோற்றில் மறைக்கின்ற மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு தொழிற்சாலை திறக்கிறதுக்கு வரும்னு பத்திரிகையில் பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2015ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டில் நடத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதுதான் பிள்ளைகள்லாம் முடிஞ்சு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி அந்த மாத காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் பல்வேறு நிலைகளே இருக்கின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது அம்மா முதல் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது.